வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு 3 விதமான ஹேண்ட்பேக் பார்க்க போகிறோம். அது என்னென்ன கலரு காம்பினேஷனில் போட்டிருக்கோம், என்ன சைஸில் போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோ எல்லோவில் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை ஒயரில் போட்டிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது. வீடியோவில் எனக்கு எப்படி தெரியும் தெரியல, ஆனால் நேரில் பல பல பலன் இருக்கு. இந்த கோல்டு கலர் எல்லோ, மேங்கோ எல்லோ, சரிங்களா? இதுக்கு 7.25 அளவில் கட் ஒயர் எடுத்திருக்காங்க. எத்தனை கட் ஒயர் எடுத்திருக்கோன்னு பார்க்கலாம். 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 4, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 25 கட்டு ஒயர் எடுத்திருக்காங்க. இது நம்ம டீமில் இருக்கிற 1, 2, 3, 4, 5, 9 பேஸ் போட்டு பட்டர்ஃப்ளை பிராண்ட் ஒயர் ரொம்ப சின்னதாக கிடைக்கும். அதனால இது லென்த் கொஞ்சம் பாட்டம் பேஸ் லைனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு போட்டிருக்காங்க. 9 லைன் போட்டுமே நம்மளுக்கு பாருங்க வித்து எவ்வளோதான் கிடைச்சிருக்கு. இது இந்த பிராண்டோட, இந்த ஒயரோட பிராண்டு. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நாட்ஸ் சின்னதாக கிடைக்கும். பார்க்கறதுக்கு நல்லா ஒயர் இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒயர் தான், இருக்கிறதுலே ரேட்டு ஜாஸ்தி, சரிங்களா? அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 10, 11, 12, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 26 போட்டு 1 மடக்கி 25க்கு 25 அந்த மாதிரி நம்ம போட்டிருக்காங்க. நல்லா பெரிய சைஸாக வருந்துருக்கு. இதுக்கு ஹேண்டில் நல்லா பிளாக்ல நமக்கு கேட்ட கஸ்டமர் இந்த மாதிரியாக கேட்டாங்க. அதனால் இந்த கலர் காம்பினேஷன்லேயே போட்டிருக்காங்க. இதுக்கு இன்னும் இந்த ஃப்ளவர் மட்டும் இந்த மேங்கோ எல்லோவில் என்கிட்ட அந்த கிறிஸ்டல் பீட்ஸில் இருக்கிற ஃப்ளவர் இருக்குது, அது ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இங்கே. இது மேக்னெட்டிக், இந்த ஃப்ளாப்பு தனியாக போட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஷோல்டரில் கேரி பண்ணுறதுக்கு எல்போ அளவுக்கு நல்லா லென்த்தாகவே ஹேண்டில் போட்டிருக்காங்க. இதுக்கு இந்த ஃப்ளாப்க்கு மேக்னெட்டிக் லாக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இதோட அவுட்புட் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இது வச்சுக்கலாம். 10 வித்து 3.5 ஹைட்டு 10, 10க்கு 10 ஹைட் 3.5 வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்லாவே இருக்குது. பார்க்கறதுக்கும் இந்த கலர் காம்பினேஷனும் நல்லா இருக்குது. போட்டது எதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. வச்சிடலாம். அடுத்ததான் இது பாருங்கள். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சிவன் கண். அது நார்மல் நாட்டில் பார்த்தோம். இது சிவன் கண் பேஸ்கெட்டு போட்டு நமக்கு பாருங்கள். இது ஒயிட், லாவெண்டர் கலரும் ஒயிட் கலர்லேயும் காம்பினேஷனில் போட்டு. இதுக்கு பாருங்கள் பேஸ் எவ்வளோ கட் ஒயர் எடுத்திருக்கோம், என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். 2, 3, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 20 இருக்கும். இது ஃபுல்லாகவே கட் எடுத்திருக்கு. பேஸ் 1, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 15 லைன் பேஸ் போட்டிருக்கு. அந்த 15 லைனில் சென்டரில் 5 லைன் பியூர் ஒயிட்லேயே போட்டிருக்கோம். அதுக்கு மேலே இந்த லாவெண்டர் கலர் வச்சு மேலே 5 லைன், கீழே 15 லைன் போட்டிருக்கோம். நல்லா ப்ராடாக வந்திருக்கு. ஹைட்டில் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா
1 2 3 4 5 6 7 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 போட்டு ஒரு லைன் மடக்கி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 26க்கு 26 போட்டிருக்கும். இந்த சென்டர் ஃப்ரண்ட் போர்ஷனில் லாவெண்டர் ஒயிட் மிக்சிங்கும், சைட் லைன் வந்து லாவெண்டர் ஒயிட் மிக்சிங்கும், 5 லைன் இந்த சைடு 5, இது வந்து நல்லா ஹைட்டாக நல்லாவே இருக்குது. பேஸும் நல்லா ப்ராடாக இருக்குது. இப்போ இது ஹேண்டில் வந்து நம்ம இந்த லாவெண்டர்லேயே போட்டிருக்கோம். 2 ஒயர் ஹேண்டில் தான். உள்ளுக்குள்ளே நிறைய ஒயர் கொடுத்து நம்ம இந்த டாட்ஸ் ஹேண்டில் வரும் பேட்டர்னில் இந்த ஒரு நம்ம ஹேண்டில் போட்டிருக்கோம். இதுக்கு இந்த ஃப்ளவர் நம்ம 2 சைடும் ஃப்ளவர் வச்சு லாக், இது ஃப்ளவர் வந்து எதுக்காக வச்சுருக்கோம்னா லாக்காக வச்சுருக்கோம். 2 ஒயர் ஹேண்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ்க்கு நீட் ஃபினிஷ்க்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுவும் லாக் பண்ணிடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் திங்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே விழாமல் அந்த மாதிரி இருக்கும். இப்படி நல்லா க்ளோஸ்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்படி க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இதோட அவுட்புட் மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். லென்த் இன்ச் இருக்குங்க. லென்த்து 12, வித் 6 இருக்குது. அண்ட் ஆஃப் ஹைட்டு ஆல்மோஸ்ட் 10.5 வச்சுக்கலாம். நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, குறைவாக இருக்கக்கூடாது. அப்புறம் மெஷர்மெண்ட் ஒரு சில வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் 11 சொன்னீங்க பார்ப்பாங்க. நம்ம அதனால கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டர் கம்மியாக சொல்கிறதுல தப்பே இல்லை. இதுதான் பேக்ஸ் வேணும்னா கேளுங்க. இதுக்கு சைடில் பாருங்கள், இங்கே கொஞ்சம் தூரம் 4 இன்ச்சுக்கு மட்டும் சைடில் கட்டி இருக்கும். அப்போ நமக்கு வந்து இந்த ஷேப் கிடைக்குது. இதுக்கு மேக்னெட்டிக் லாக்லாம் எதுவும் வைக்கல. இந்த மாதிரி நம்ம கட்டி இருக்கும். இதுக்கு மேக்னெட்டிக் லாக்லாம் வைக்கல. இது பாருங்கள், இப்படி நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்குது. நல்லா பேக் தாராளமாக ஒரு ஹாட் பேக்கு, ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் நல்லா பெரிய சைஸாக நல்லா வச்சுக்கலாம். 2 பாட்டில் கூட வச்சுக்கலாம். அந்த லன்ச் பேக், ஆஃபீஸ் போகிறவங்களாம் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லேடிஸ் வந்து ஹேண்ட் பேக், ஒரு பேகு தான், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இப்படி லாக் பண்ணிட்டோம்னா இது ஹேண்ட் பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் கலர் இருக்கிறதுனால சரி கீழே வச்சா அழுக்காகுமேனு இந்த மாதிரி குமிழ் போட்டு வச்சுருக்கோம். நம்மளுக்கு கஸ்டமைஸ் தான் இந்த மாதிரி தான் கேட்டாங்க, நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுக்கு சும்மா டெக்கரேஷனுக்கு ஒரு ரெட் கலர் கான்ட்ராஸ்டாக ஒரு ரெட் கலர் கிறிஸ்டல் பீட் வச்சு அந்த ரெட் கலர் ஆம்லா பீட்ஸ் வச்சு லாக் போட்டிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக சென்டரில் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும். அடுத்ததாக ஒரு மேக்ரம் பேக். இது வந்து இந்த கலர் காம்பினேஷனில் தான் கேட்டாங்க. நம்ம வந்து ஒரு பீச் கலர் ஹேண்ட் பேக் ஒன்று பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு நான் லெதர் பவுச் போட்டு கூட காமிச்சிருப்பேன். அதை பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி வேணும், நம்ம வந்து ஒரே மாதிரி போடாமல் டிஃப்ரெண்ட்டாக டபுள் கலரில் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லி பேட்டர்ன் கேட்டதுக்கு ஓகே, அவங்களும் ஓகே சொன்னாங்க. நம்ம அதை வச்சு நம்ம இந்த லாவெண்டர், இது ஒரு அந்த மெட்டாலிக் ஒயர்லாம் வரும் அந்த கலருங்க. இது பர்பிளும் இல்லாமல் டார்க் வயலட்டும் இல்லாமல் அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த மெட்டாலிக் ஒயர் வர இது ஒரு ஆனியன் கலர் மாதிரி இருக்குது. அந்த கலரும் இந்த
சாண்டில், டார்க் சாண்டில் ஐவரி அந்த கலரும் காம்பினேஷனில் இந்த மாதிரி பேட்டர்ன் டைமண்ட், ஒரு டைமண்ட் வந்து ஐவரியிலும் ஒரு டைமண்ட் வந்து இந்த லெவண்டர் கலர்லேயும் ஆனியன் கலர் எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த கலர்லேயும் இது ஒரு புது கலர், இதையும் வச்சு போட்டிருக்கோம். இந்த டிசைன் பேக் வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்குது. ஹேண்டில் மட்டும் அதுக்கு வந்து நம்ம அந்த பீச் கலருக்கு சிங்கிள் ஹேண்டில் லென்த்தாக போட்டிருப்போம் 4 அடியில். அவங்க வந்து சிங்கிள் ஹேண்டில் வேண்டாங்க, எனக்கு இந்த மாதிரி எல்போவில் எனக்கு வேணும், கொண்டு போகிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம அதே மாதிரி இந்த ஹேண்டில் வந்து இந்த போது ஒரு சிலர் மஞ்சள் பூசுவோம், அந்த மஞ்சள்லாம் அதில் போட்டு அழுக்காகும். நம்ம கையில் ஒரு சிலருக்கு வேர்வை தானாகவே வேர்வை நிறைய வரும். அந்த மாதிரி இருக்க டைமில் லைட் கலரில் ஹேண்டிலில் சேர்த்தோம்னா அழுக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால கொஞ்சம் டார்க் கலர் இதில் யூஸ் பண்ண டார்க் கலர் சிங்கிள் கலர்லேயே வச்சு ஹேண்டிலும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு ஹேண்டில் பாருங்கள் திக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா அழகாக இருக்குங்க. இதில் பாட்டில் நம்ம பர்ஸு ஒரு டேபே இருக்குது, வேணும்னா இதுக்கு உள்ள லைனிங் கொடுத்தோம் தச்சு கொடுப்போம், ஜிப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேக்னெட்டிக் பட்டன் மட்டும் வச்சு அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. இவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல. நம்ம பேக் போட்டு இப்போ வந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம இதை ஃபோட்டோவாக அனுப்பிட்ட பிறகு பேகு பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், லைனிங் கொடுக்கலாமா வேண்டாமா, வெறும் மேக்னெட்டிக் லாக் வச்சு அனுப்பிடலாமான்றத சொன்ன பிறகு தான் நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். உங்களுக்கும் இது மாதிரி மேக் டிசைன்ஸ் பேக் போட்டிருக்கோம். அது மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் போய் பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது மாடல் உங்கள் கையில் இருந்து அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்கிற கலர் காம்பினேஷனில், இது கஸ்டமைஸ் சைஸ் தாங்க, இதை விட ஒரு லென்த்து கூட்டிக்கலாம் கம்மி, அது மாதிரி இது கஸ்டம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டி குறைச்சி போட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற பேகை வச்சு இந்த சைஸில் இந்த மேக்ரமில் வேணும் அப்படின்னு சொன்னால் கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கும். நீங்கள் சொல்கிற கலர் காம்பினேஷன்லேயே பேக்கோட அவுட்புட் மெஷர்மெண்ட் பாருங்கள். 10 இன்ச்சு இருக்குது. வித்து வந்து 2.5, ஹைட் வந்து 10 கூட இருக்குது, நம்ம வச்சுக்கலாம். இது பாருங்கள் நல்லா இப்படி இது த்ரெட்டு மேக்ரம் த்ரெட்டில் தான் செஞ்சது, நிற்காது அப்படின்லாம் இல்லாமல் இதையுமே நல்லா ஒரு ஒயர் பேஸ்கெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்குமோ அந்த அளவுக்கு நிற்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இது வந்து த்ரெட் இருக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஒயர் பேஸ்கெட் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நல்லா நம்ம டேப் கூடலாம் போடும்போது பார்த்தோம்னா நல்லா க்ரிப்பாக நிற்கும். அந்த அளவுக்கு மேக்ரம் த்ரெட்லேயே நல்லா இழுத்து அவங்க கை வலியும் பொருட்படுத்தாமல் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங்காகவும் பண்ணித்தராங்க. நம்ம கேட்குற டைமுக்கு முன்னாடியவும் பண்ணித்தராங்க. அந்த அளவுக்கு நமக்கு அவங்க ஃபேவராக பண்ணுறாங்க. நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி பேக் ஆர்டர் பண்ணி நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ரேட்டும் ரீசனபிளாக தாங்க இருக்கும். அதிகமாக ரேட்டு வச்சு விற்கிறது கிடையாது, ரீசனபிளாக தான் இருக்குது. அடுத்த ஆர்டர்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது. 1 by 1 நம்ம பண்ணி அனுப்பிட்டே தான் இருக்கும். உங்களுக்கும் தேவைன்னா ஸ்க்ரீனில் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸு நீங்கள் விசாரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு அடுத்ததான் இப்போ போகிறோங்க. இது கிட்டத்தட்ட 3.5 ரோல் 4 ரோல் கிட்டக்க வந்துருச்சு. இது 4 ரோலுக்கு 3 ரோல் வந்து ஃபுல்லாக இந்த பர்பிள் கலர்லேயும், ஒரு ரோல் வந்து இந்த கோல்டு கலர்லேயும் எடுத்தோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த பேகு. ஹேண்ட் பேக் தான். இந்த பேக் ஏரிய
கதையே இருக்கு. ஒருத்தர் வந்து நம்மளுக்கு இந்த பர்பிள் கலரில் கோல்டு கலர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கலர் காம்பினேஷன், நிறைய மாடல்ஸு, ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஃபில் ஆகிற வரைக்கும், மெமரி ஃபில் ஆகிற வரைக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு அனுப்பி இதை மாற்றி அதை மாற்றி இதுன்ட்டு அனுப்பி ஐடியா கேட்டு ஃபைனலாக எனக்கு இல்லாமல் நான் ஃபைனல் போட்டேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. ஒரு கட்டத்தில் எனக்குமே முடியாமல் நான் அந்த மாதிரி ஒரு மெசேஜும் அப்புறமா ஃபைனலாக அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட் செலக்ட் எனக்கு முதல் மாடல் அமைச்சது. இந்த மாடலில் எனக்கு வந்து ஹேண்ட்பேகு போட்டு தர முடியுமா நாமினேஷனில்? நாங்கள் சரின்னு பண்ணுங்க அப்படின்னு, மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். இது ஸ்ரீவன்கன் பேஸ்கெட். இந்த பேக்கை தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெமோவாக ஒரு இமேஜ் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம். அதை வந்து இமேஜை நம்மளுக்கு செலக்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து இந்த மாடல் எனக்கு இந்த பாக்ஸ் மாடல் ஆனால் மாடல்லையும் இந்த பாக்ஸ் டைப்ல மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்றேன். சரிங்க, இந்த மாதிரி சைட்லலாம் கட்டி உங்களுக்கு நல்லா தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேன்னு சொல்லி அவங்க கலர் செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி கலர்ல போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேஸ்கெட்டை போட்டுட்டோம். இது பாருங்க, ஃபினிஷிங் நீட்டா இருக்கா இல்லையான்றத நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்களே சொல்லி எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் எடுத்துருக்கோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 30 கட்டு ஒயரு. பேஸ் எத்தனை போட்டிருக்கோம் அப்படின்னா 4 5 6 7 8 9 13 லைன் பேஸ் போட்டு சைட்ல 4 கார்னர்லயும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பர்பிள் கலர்லயே, அதுக்கு மேல 4 5 6 7 8 9 10 11 12 13 லைன் இதே பர்பிள் கலர்ல போட்டோம். அதுக்கு மேல வந்து 2 லைன் கோல்டு கலர் மாதிரி தான் மாடல் கேட்டாங்க. நம்ம அதே மாதிரி 2 லைன் கோல்டு கலர்லயும் திரும்பவும் 1 2 3 4 5 6 7 8 9 13 14 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி இந்த கீழே இருக்கிற இந்த கேப்பும் ஈவனா வரணும் சொல்லி சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு இந்த 2 லைனு அதுக்கு நம்மளுக்கு சொல்லி இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்ஃப்ளை நம்ம போட்டு எல்லாம் முடிச்சுட்டு மேலே இதே மாதிரி ஹேண்டிலும் நல்லா லென்த்தாக ஹேண்ட் பேக் மாதிரி மாட்டி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் குழந்தையோட திங்ஸ் எல்லாம் நான் அதில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே வெளியே போகும்போது கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. நம்மளுமே அதே மாதிரி பண்ணிட்டோம். இந்த பேக் மேக்கிங் பண்ணதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஃப்ளாப் வச்சு உள்ள மேக்னெட்டிக் லாக் வச்சுருக்கோம். கலர்ல பண்ணியிருக்கோம். மேலே ஒரு ஃப்ளவரும் இது மாதிரி வச்சிருக்கோம் சைடில். இப்போ நார்மலாக அவங்க வந்து கேட்டது மாடல் செலக்ட் பண்ணது இந்த மாதிரி. அடுத்தது பேகை வந்து நார்மலாக கொடுங்க, எனக்கு வந்து சைட்லலாம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, சைட்லலாம் கட்டாமல் இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் நமக்கு வந்து இந்த பேஸ்கெட்டு கிடச்சிருக்கும். இதை பேகுன்னு சொல்கிறதா பேஸ்கெட்டுன்னு சொல்கிறதான்னு எனக்கே தெரியல. இந்த அளவுக்கு நம்ம போட்டு முடித்து எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இதை வந்து கரெக்டாக 2 நாளில் முடிச்சு கொடுத்தாங்கங்க. ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த அம்மா உட்காந்து 2 நாளில் இதை போட்டு முடித்தாங்க. முடித்து நம்ம இமேஜ் அனுப்பிய பிறகு என்ன சொல்கிறாங்க, என்னங்க இவ்வளோ அகலமாக வந்திருக்கு, இப்போது லென்த்து 12 பேஸ் 6
அதாவது லென்த்து 12 இன்ச்சு, இது வித்து வந்து பேஸோட வித்து வந்து 6, ஹைட்டு 10.5, ஆல்மோஸ்ட் 11 சொன்னாங்க. சரி, நம்ம அதே மாதிரி போட்டாச்சு. போட்ட பிறகு கூட எப்படி வரும்? இந்த அளவுக்கு இப்படி தான் வரும். இது இன்னுமே இது வந்து வேற இந்த ரேபின்ல இதுலலாம் போட்டால் இன்னும் நல்லா ப்ராடாக பெருசாக வந்திருக்கும் இந்த சைஸ்க்கு எடுக்கிற கூட. ஆனால் வந்து இது பட்டர்ஃப்ளை பிராண்ட் ஒயருன்றதுனால நம்மளுக்கு நாட்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கிடைக்கிறதுனால இந்த அளவுக்கு நம்மளுக்கு இதுவுமே நல்ல பெரிய சைஸாக வந்திருக்கு. இதை விட்டு என்னங்க இது இப்படி வந்திருக்கு, நான் இந்த மாதிரி கேட்கலையே. எனக்கு வந்து வேற ஒரு கூடைய வேற ஒரு இன்ஸ்டாகிராமில் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் மயில் கலர் அதுக்கு அதை வந்து காமிச்சு நான் இந்த மாதிரி தாங்க கேட்டேன்னா, இதுக்கு வந்து பேஸோட வித்து வந்து கம்மிங்க, 9 லைன் தான் போட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு இப்படி தான் வரும். 13 லைன் போடும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடாக தான் வரும். அந்த 9 லைன் 7 லைன் போடுறதுக்கும் 13 லைன் போடுறதுக்கும் அந்த பேஸை தூக்கிட்டு எங்கே வைக்க. ஆனால் பேஸும் எனக்கு 6 இன்ச்சு வந்து அகலமும் இந்த மாதிரி குறுகலாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த அகலத்தை நம்ம எங்க கொண்டு போய் வைக்கிறது? 13 லைன் போடாம இந்த அப்படி அகலத்தை மட்டும் போடாம எப்படி அகலத்தை நம்ம கூட்ட முடியும்? அந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் எனக்கு ரிப்பீட். அந்த அளவுக்கு ஒரு ஆர்டர் எடுத்துட்டு நம்மள நிஜமாவே இதுக்கு முன்னாடி கூடைய பார்த்துருக்காங்களா? இவ்வளவு ஃபைனலா என்ன ஃபைனலா எனக்கே புரிஞ்சுங்க, நாங்க யாருக்கன்னா மாத்தி விட்டுடுறோம் சொன்ன பிறகு எனக்கு எனக்கு மெசேஜ் நைட்டு கூட மெசேஜ், அது நான் 9:30 மணிக்கு மெசேஜை பார்க்கலன்னா நோ ரிப்ளை. இதே தாங்க மெசேஜா வந்து இது மாதிரி பண்ணிருக்காங்க. இதே ஆர்டர் கொடுக்குறீங்க. இது வரைக்கும் எனக்கு நானும் வந்து 3 வருஷம் வெளியவும் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், லோக்கல்லையும் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை. இந்த ஒரு கஸ்டமரும் என்னை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்டல் டார்ச்சரே கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி வச்சுக்கலாம். தயவு செஞ்சு ஆர்டர் கொடுக்குறவங்க ஆன்லைனில் நீங்கள் வச்சுருக்க தயவு செஞ்சு ஆன்லைனில் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க லென்த்து வித்து ஹைட்டு யூஸ் பண்ணுற பேக்கோ பேஸ்கெட் அது இப்படி தான் இருக்குன்றத ஒரு வாங்க, அதுக்கப்புறமா ஆர்டர் கொடுங்க. நாங்கள் அது மாதிரி பண்ணித்தரோம். சைஸில் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் சரிங்களா? அது எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்கள் எனக்கே அனுப்பிடுங்க. நான் கலர் வந்து காம்பினேஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டீங்க அந்த பேக் வாங்குவாங்க. அதனால நானே வாங்கி பாவம் பார்த்து வாங்குற மெசேஜ் போட்டிருக்காங்க. எனக்கு என்ன சொல்றேன்னு நம்ம டீம்ல கேட்டதுக்கு, நீங்க அப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த பேக்கை கொடுக்காதீங்க, நம்மகிட்டே இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னாக்கா நம்ம வேற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்க்கா. நீங்க பேசி மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இதை போட்டவங்க நம்ம வேற யாருக்குன்னா, இல்லை நான் இந்த பேஸ்கெட்டே உங்களுக்கு அனுப்பவே நாங்க இல்லைம்மா நீங்க அனுப்புங்க, நான் பண்ணி எனக்கு இந்த பேஸ்கெட்டை நான் வர வச்சிருக்கேன். இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா பண்ண வியூவர்ஸ் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம இந்த பேக் அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த பேகு எப்படி இருக்குன்ட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது அவைலபிளா நீங்க ஆர்டர் நல்லா நீட் ஃபினிஷிங்கா எந்த வித நாட்ஸ் ஃபினிஷிங்கும் ஒரு மாதிரி கச்சன்லாம் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக பாருங்கள். ஹேண்டில் இல்லாமல் எந்த அளவுக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நல்லா பெரிய சைஸாக இருக்குங்க. இது 12 இன்ச்சு லென்த்து,
6 இன்ச்சு அகலம், ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் 11 காலே இருக்குது, 11 வச்சுக்கலாங்க. நல்லா பெருசாக இருக்குது. சின்ன கை குழந்தைக்கு குழந்தைங்களுக்கு அதுக்கு தேவையான குழந்தைங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ், நம்ம ஒரு ஃப்ளாஸ்கில் பால், ஒரு ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். 2 செட்டு ட்ரெஸ்ஸு, 2 செட்டு இன்னும் 4 செட்டே வைக்கலாம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு. அந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம இது மாதிரி சைடு மேக்னெட்டிக் லாக் வச்சு இந்த மாதிரி பண்ணதால் நம்மளுக்கு இந்த ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள், ஹேண்ட்பேக் டைப்பில். இதை இப்போது இந்த லாக் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நல்லா நீட்டாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு யாருக்காவது பார்க்குற வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த ஹேண்ட்பேக் வேணும்னாலும், இல்லை எனக்கு இதே மாதிரி கலர் காம்பினேஷனில் வேறு பேக் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு தரத்துக்கு தயாராக இருக்கோம். நம்மக்கிட்ட பேஸ்கெட்டோ பேக்கோ எதுவாக இருந்தாலுமே ஃபினிஷிங் மேக்ரம் முதற்கொண்டு ஃபினிஷிங் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். எங்கள் பொருளை நாங்களே சொல்கிறத விட நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ அனுப்புகிறாங்க. போய் அவங்களுக்கு சேர்ந்த பிறகு மெட்டீரியல் பார்த்துட்டு ஒரு ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல் கூட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு போன பிறகு திருப்பி எல்லாருமே வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ரிப்ளை, மெட்டீரியல் வந்து குட் குவாலிட்டியாக இருக்குதுன்னு மெசேஜ் ஒருத்தர் கூட தவறாமல் மெசேஜும் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஆர்டர் எடுக்கிறதே ஆன்லைனில் தானே எடுக்கிறோம், வாட்ஸ்அப் மூலமாக தான் எடுக்கிறோம். அப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட்டாகவும் நம்மளுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம 2 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். எந்த விதமான மெட்டீரியல்ஸ்லேயே ஆகட்டும், பேஸ்கெட்டு பேகு எதுலேயாகட்டும் நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் வராமல் நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை தான் டிஸ்பேச் பண்ணிட்டுருக்கோம். மெட்டீரியல்ஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ், எனி மெட்டீரியல்ஸை உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு நியரஸ்ட்டாக கிடைக்காத பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க. தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. நான் நீங்கள் கேட்குற மெட்டீரியல் வந்து அந்த ஸ்பாட்டில் என் கையில் இருந்ததுன்னா நான் உடனே அதோட ரேட்டு எல்லாமே சொல்லுவேன். இல்லை நான் பர்ச்சேஸ் பண்ணாத வேறு மெட்டீரியல் புதுசாக கேட்குறீங்க, அதை மார்க்கெட்டில் விசாரிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, விசாரிச்சுட்டு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். தேவையில்லாத மெட்டீரியல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கிறதில்ல. ஆல்மோஸ்ட் பீட்ஸு இதெல்லாமே எந்த பீட்ஸு நம்மளுக்கு மார்க்கெட்டில் வருதோ, புதுசு இந்த பீட்ஸ் வந்திருக்கு ஐடியா பார்க்குறீங்களான்னு அது என் மனசுக்கு பிடிச்சிருந்தா நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் எதுனா வந்தால் நான் வாங்கிக்கிறேன். அது மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் தேவைன்னா ஒயர்ஸ், நார்மல் டீலக்ஸ் ஒயர், கிளாஸ் ஒயர், 50-50 ஒயரு பிராண்டு, அதுலேயுமே கிளாஸு 50 இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது அந்த ஜிக்னா ஒயருமே சேல்ஸ் பண்ணுறோம், மெட்டாலிக் ஒயர் சேல்ஸ் பண்ணுறோம். எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்ற கலரை செலக்ட் பண்ணி நம்ம வர கலர்ஸை நம்ம வீடியோவை முன்னாடி இருக்கிற வீடியோவை பார்த்து உங்களுக்கு தேவையான எது தேவையோ அதை அந்த வீடியோ கலர்ஸை நீங்கள் அந்த மாடலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்க. இல்லை அந்த கலரே அந்த வீடியோ ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க. நாங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஃபேவராக பண்ணித்தரோம். ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும், குவாலிட்டியும் குட் குவாலிட்டியாக இருக்குன்றதுக்கு நம்ம 100% அஷூரன்ஸ் தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்